என் இனிய தமிழ் மக்களுக்கு வணக்கம்னு சொல்லி அப்படியே இன்றைக்கி மீன் பிடிக்க வந்தேன். ஆனால் வந்து இறங்கி எதிர்பாராத விதத்தில் உடனே எனக்கு கண்ணில் வந்து அற்புதமான ஒரு இறால் மீன், சூப்பர் மீன் கண்ணில் மாட்டுச்சு. அது ஒரு பெரிய லக்கு. நான் வந்து போனதில் லைஃப்பில் இதேமாதிரி ஒரு லக்கான ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. பயங்கரமான ஒரு சந்தோஷம் எனக்கு. கேமராமேனே வான்னு கூப்பிட்டு பயங்கர சந்தோஷம் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஜூம் பண்ணி காட்டியாச்சு. ஆனால் தண்ணி வந்து ரொம்ப குறவாக இருந்தனால எப்படி எனக்கு மீனை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் எனக்கு உண்டு. அந்த தைரியத்தில் தான் நான் அந்த இடத்துல வந்து பயங்கர ஹாப்பி. எப்படியாவது பிடிச்சிடணும், பிடிச்சி நம்மளும் மீன்பிடி திறமையை காட்டிடலாம் அப்படின்ட்டு வான்னு சொல்லி கூப்பிட்டாச்சு. ஆனால் மீனும் நான் வளர்த்த பிள்ளை மாதிரி சொன்ன மாதிரி கேட்குற போல் அப்படியே நின்றுச்சு. அது கலையவே இல்லை. ஏத்தால மாப்பிள்ளையை விட்டுருந்தேன் ஃப்ரெண்டில், அங்கே போனால் மாப்பிள்ளை பிடிச்சிரும் அப்படின்ட்டு. ஆனால் அப்படியே பிடிச்சி அப்படி மீன் அப்படி தடவி கொடுத்து அப்படி சுகமாக அது தடவி வாங்கிட்டே இருந்துச்சு. அப்படி கிட்ட இழுக்கிறேன் பாருங்க, அது என்ன பண்ணுது. ஐயோ அப்படி பிடிச்சிடலாம் நெருங்கிடலாம். அதுக்கோட சுயரூபத்தை கடிச்சு வட்டத்தை பாருங்கள். செருப்பு ஒரு சைடில் ஓட, நான் ஒரு சைடில் ஓட. ஐயோ எங்கே ஓடுறதுக்கு. ஆனால் ஓடி 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 போகிறோம். என் செருப்பு பின்னால் வந்துச்சு. மாப்பிள்ளை ஃப்ரெண்டில் போய் அணை கொடுத்தாரு பாருங்க. ஆனால் அணை கொடுத்தாரு. ஐயோ அது மீனை நான் பிடிக்கிற இடம் எங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான் எனக்கு. மாப்பிள்ளை மீன் மாப்பிள்ளை வேற ஒரு சைடில் திரும்பி முடிச்சு பார்க்குறாத்தா எங்கே என்னத்தை பிடிக்க போகிறாரோ அப்படின்ட்டு அப்படியே மீனை வந்து அருமையாக அப்படியே எடுத்து மெல்ல எடுத்தேன். ஆனால் மீன் ஒரு அடித்து பாருங்க, டக்குன்னு திருப்பியும் மாப்பிள்ளை வந்து அணை கொடுத்து பிடிச்சிட்டாரு. பிடிச்சி கையில் மீனை எடுத்தாச்சு. எடுத்து பயங்கர ஹாப்பி. ரியலாக ஒரு மீனை ஓடி பிடிச்சிட்டோம் நம்ம அப்படின்ட்டு ஒரு பயங்கர சந்தோஷம். என் முகத்தை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஹாப்பி. அன்னைக்கு பயங்கர ஹாப்பி. மீன் அது கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோக்கு மேலே இருக்கும். நல்ல மீன், பெரிய மீன். அது கிடச்சது பயங்கர ஹாப்பியான ஒரு சந்தோஷம். மாப்பிள்ளைக்கும் பயங்கர ஹாப்பி. நான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. மீன் ரியலாக காட்டு சமையலுக்கு நம்ம சேனலுக்கான ஒரு வாய்ப்பாக காட்டு சமையல்லாம் ஓடி ஓடி பிடிச்சி கஷ்டப்பட்டு எடுப்போம். எல்லா விஷயங்களும் அப்படி தான் பண்ணுவோம். அது இந்த இடத்துல டைம் கிடச்சி. மாப்பிள்ளைக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட 1.5 அடிக்கு ஹைட்டு நீளம், நல்ல ஹைட்டு. அது ஜெல்லாம் உயிரோடி கிடச்சி பயங்கர சந்தோஷம். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பர் சாப்பாடு இருக்குது அப்படின்ட்டு பயங்கர திருப்தியான ஒரு சாப்பாடு. அதுக்கு ரெடி ஆகிட்டோம். அப்படியே அந்த மீனை தூக்கிட்டு அப்படியே நடந்தேன். பக்கத்தில் போயிட்டுருக்க சமயத்துலேயே அதே கால்வாய் தான். இது வந்து குளத்துல வந்து எப்படி சொல்லலாம், வயலுக்கெல்லாம் தண்ணி போவோம் இல்லையா, அந்த கால்வாய். அது அப்படி போயிட்டு வாய்க்கால் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்க சமயத்தில் அதில் வந்து ஒரு தேளி மீனை பார்த்தேன். கருந்தேளியில் சின்ன வயசில் நான் அந்த மீன் எழுத்தெல்லாம் கொட்டு வாங்கியிருக்கேன். கொட்டு வாங்கினா எப்பா அப்படி இருக்கும். உயிருக்கு ஒரு நாள் 2 நாள் கையே தூக்க முடியாது. வீட்டில் சொன்னால் வீட்டில் அடிப்பாங்க. அப்படிப்பட்டது எனக்கு இப்போ யார் நம்ம தான் அடிச்சுக்கணும், வேறு யார் அடிக்க போகிறா அப்படின்ட்டு அதை போய் பிடிக்க போனேன். அது பக்கத்தில் வந்து ஒரு ஆந்திரா சிலேப்பி. அந்த சிலேப்பி வந்து தண்ணி இல்லைனாலும் எங்கேனாலும் அப்படி ஊந்து போகிற அளவில் ஒரு சிலேப்பியும் ஒரு தேளியும் நின்றுச்சு. அந்த தேளியை கை வச்சு பிடிக்கிறது பயம். ஏன்னா சின்ன வயசில் கொட்டு வாங்கின கொட்டு ஞாபகம் இருந்துச்சு. அதனால் லுங்கியை வச்சு அப்படி இப்படி மறைச்சி பார்த்தேன், தூக்கி விட்டுறலான்னு பார்த்தேன். அது முடியலை, போயிடுச்சு. அப்படி இப்படி கொஞ்சம் ட்ரை பண்ணி பயங்கர யாருக்குன்னே ஆனால் மீன் கிடச்சிங்கிற சந்தோஷம் உண்டு. அதனால் அதை ஹாப்பியாக இது பண்ணேன். அப்படியே போய்ட்டு இருந்தேன். அங்கே எங்கேன்னு ஓடி ஓடி சுற்றி பார்த்தோம். எப்படியா பிடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் அது கையில் மாட்டவே இல்லை. என்ன பண்ண, என்ன வேலை வாங்கிட்டே இருக்குது போட்டு. இந்த வயசில் என்னடா பண்ணுறதுக்கு, வேலையை வாங்க சுற்றி வேலையை பார்க்காத வயசில் வேலை பார்த்தமே இருந்துச்சு அன்றைக்கி. ஆனால் பாருங்க, அடிச்சிட்டான் மாப்பிள்ளை. அடிச்சுட்டு சைடில் போட்ட உடனே டக்குன்னு தூக்கி செருப்பு எடுத்து காத்தி மீனை மேலே தள்ளி விட்டா அப்படி ஒரு சிலேப்பி. பரவாயில்ல, சிலேப்பியை பிடிக்கலை, இதை பிடிச்சிட்டேன், தேளியை பிடிச்சிட்டேன். 2 தேளி மீன் தூக்கிட்டு அப்படி ஜாலியாக தேளியை கை வச்சு பிடிச்சா கண்டிப்பாக கருந்தேளி. அது நல்லா. இதில் என்னென்னா இந்த மீன்லாம் வந்து பயங்கரமாக இந்த முதுகு விளைச்சலுக்கெல்லாம் சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. முதுகில் இருக்கிற விளைச்சல் இதுக்கெல்லாம் சாப்பிடலாமாங்க. கூடால ஒரு லாங் மீனும் ஒன்று, அது ஓட முடியாமல் இருந்துச்சு. அதனால் அதை ரொம்ப டிஸ்பிளேலாம் நான் காட்டலை. அதுவும் கிடச்சிச்சு. அதையும் ஒரே அடியில் அடிச்சிட்டான் மாப்பிள்ளை. நான் பிடிக்கிறதுக்கு முன்னே ஒரே அடி அடிச்சிட்டான். அதனால் சரி என்ன பண்ணுறதுன்ட்டு அதையும் எடுத்து 2யும் பிடிச்சி கொண்டு வந்து அதுக்கு இந்த லாங் மீனை பொறுத்தளவில் எப்பவுமே இந்த மாங்கு எடுக்கணும். மாங்கு எடுக்கிறதுனா வந்து ஆற்று மணல் எடுத்து போட்டு இது பண்ணணும். ஏன்னா இது வந்து இந்த டைமில் வந்து பசங்கள் அந்த சனி நேரெலாம் லீவ் விட்டாச்சுன்னா இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே தான், அந்த குளத்துலேருந்து தண்ணி வெளியே வந்திருக்கும் அப்படின்ட்டு அதுக்குள்ளே தான் மீன் பிடிக்க போவாங்க. இதெல்லாம் எனக்கு அண்ணன் பசங்க அப்படியெல்லாம் சொந்தக்கார பசங்க தான் எல்லோரும். இப்போ லாங் மீன் துண்டாக ஸ்லைஸ் போட்டேன். பொடியாக ஸ்லைஸ் போட்டாச்சு. சூப்பராக ஸ்லைஸ் போட்டுட்ருக்கிறேன் பாருங்கள், ஜம்முன்னு இருக்கும். அப்புறம் அது வந்து இறால்னால் இது சேம்பர் இறால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றுல கிடைக்கிற மீன். கிட்டத்தட்ட கிலோவுக்கு வந்து இந்த மீன் வந்து 800-900 ரூபாய்க்கு கிலோவுக்கு போகும் இந்த மீன். அந்த நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லா ஃபுட்டு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா மீனையும் வெட்டி துண்டாக சூப்பராக ஸ்லைஸ் போட்டு பார்த்தீங்களா
இது இறாலில் உள்ளது. அப்படி துண்டை சப்புன்னு சூப்பராக வெட்டி அழகா தண்ணியில் ஆற்றில ஓட தண்ணியிலே சூப்பராக கழுவியாச்சு. வாய்க்கால் தண்ணி. அப்புறம் மாப்பிள்ளை வந்து நான் பல்லாரி விட்டு வந்தேன் அப்படின்ட்டு பல்லாரி விட்டுறாரு சமையலுக்கு ரெடியாக. அப்போ முதல்ல வந்து விலாங்கு மீனை வந்து குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். அதுக்காக விலாங்கு மீனை வந்து குழம்புக்காக ரெடி பண்ணுறோம். இது பொரிக்கிறதுக்காக முதல்ல மஞ்சள் தூளை போட்டு சூப்பராக போட்டு மஞ்சள் தூளை போட்டு கழுவுனா அந்த கொஞ்சம் வந்து அந்த துளி வாடை அந்த மாதிரி இருக்கிற வாடைலாம் போகும். அப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து மச்சான் வந்து கல்லில் போய் அடிச்சுட்டு வாடா அப்படின்னு அவன் எல்லாத்தான் ஏன்ட்ட ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்தான் ஸ்பாட்லேயே அடித்தான். நான் நல்லெண்ணெய் விட்டு சூப்பராக அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு வந்து வத்தல் பொடி அந்த ஐட்டங்கள்லாம் என்னெல்லாம் சேர்க்குறேன்னு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது வத்தல் பொடி போட்டேன், தேவையான அளவு வத்தல் பொடி. அப்புறம் தேவையான அளவு வத்தல் பொடி போட்டாச்சா, அதை போட்டு ஒரு மிக்ஸு ஜம்முன்னு ஒரு கிண்டியாச்சு, கை வச்சு ஜப்புன்னு கிண்டியாச்சு. ஏன்னா அடுத்தால வந்து கரம் மசாலா பொடி, அதையும் போட்டு ஒரு கிண்டியாச்சு. அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் மஞ்சள் பொடி அதெல்லாம் போட்டு எடுத்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு ஜம்முன்னு அதை ஊற வச்சுருக்கேன். இது வந்து இப்போ எண்ணெயை விட்டு குழம்பு மீன்ஸ் என்னென்னா அவிக்கிறது, அவிச்சு எப்படி சொல்லலாம், இது வந்து புளிக்குழம்புன்னு புளி தண்ணி விட்டு அவிக்கிறது தான். ஆனால் இது வந்து லாங் மீன் புளி தண்ணி விட்டு அவிச்சு அந்த கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டா அது வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டே. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஜம்முன்னு போட்டு மாப்பிள்ளையும் ஒரு பேருக்கு அத்தான் போடுறேன் நானும் போடுறேன் அப்படின்ட்டு போட்டு இது பண்ணியாச்சு. துணி வர கொண்டு போகல. அதனால் அந்த நேரத்தில் நம்ம வேஷ்டி தான் கொடுத்துருந்த வேஷ்டி தான் நமக்கு இதை பாத்திரத்தெல்லாம் பிடிக்கிறதுக்கு தேவைப்படுச்சு. அதை கலத்தி பிடிச்சாச்சு. மாப்பிள்ளை வந்து சொல்லிட்டு போடுறான் பச்சை மிளகா கொண்டு வந்து, இல்லை மாப்பிள்ளை நீ போடக்கூடாது அப்படின்ட்டு தடுத்து விட்டேன். அப்போ பயங்கர என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பயங்கரமாக போச்சு, நல்லா ஜாலியாக. நல்லா மாப்பிள்ளை தக்காளி போட நான் அவர் போட அப்படின்ட்டு ஜாலி அடித்து நல்ல டைம் பாஸ் ஆச்சு. நல்ல கருக்க பொன்னிறம் வர்றது அளவில் தக்காளி இது பண்ணி புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன். புளி தண்ணி விட்டாச்சு. அதான் நீங்கள் வந்து இதை புளி தண்ணி விட்டு இது பண்ணால் தான் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் அப்புறம் கொஞ்சம் தேவைக்கு வத்தல் பொடி போட்டிருக்கிறேன். சரியா, தேவைக்கான வத்தல் பொடி, மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, இப்படி எல்லா பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணி நமக்கு அந்த மீன் குழம்புக்கு என்ன டேஸ்ட்லாம் வருமோ அந்த மாதிரி போட்டு பண்ணியாச்சு. இது வந்து முதல்ல வெறும் நல்லா இதை மட்டும் நல்லா கொதிக்க வைக்கணும். வச்சு தேவையான உப்பும் போட்டேன். கொஞ்சம் காட்டு சமையல் காட்டுத்தனமாக வித்தியாசமாக தான் இருக்கும். அப்புறம் வந்து அப்படியே தூக்கி அந்த மீன் துண்டை ஒவ்வொரு துண்டாக தூக்கி உள்ளே வச்சாச்சு. பயங்கரமாக அங்கே கொதிச்சுட்டே இருக்கிறேன். அப்படியே அப்படியே வச்சுட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் பாருங்கள் அப்படி இருக்கணும். தேவையான அளவு உப்பு 2 போட்டேன். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. அதை அப்படி இப்போவுமே நாக்கில் தண்ணி வரும் அவங்களுக்கு. சாப்பிடாததில் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். பயங்கர டேஸ்ட்டு. கிண்டி வச்சாச்சு. நல்லா ஜம்முன்னு தகன்னு குதிக்குது. மனம் எப்படிங்கிறீங்க, சான்ஸே இல்லை. நல்ல மனமாக இருந்துச்சு. நல்ல மனத்தோட சமையல். அப்படியே கோரி எடுத்து அப்படி கிண்டி பார்த்தா ஒத்த ஆடி ஐயோ நாக்கில் எனக்கு இப்போ பேசச்சிலே தண்ணி வருது. அந்த சைடில் அது கொதிக்கிட்டு அப்படின்ட்டு இந்த சைடில் இதை சாப்பிட்ருவோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் மாப்பிள்ளைக்கு தெரியாமல் ஒரு ஆட்டையை போட்டுருவோம் அப்படின்ட்டு ஒரு துண்டு மீன் எடுத்து வச்சு பிச்சு பார்த்தா அப்படி பழம்போல பிஞ்சுது. அப்படியே அவன் பார்த்துட்டே இருந்தான். டக்குன்னு எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா பிஞ்ச நல்லா வந்துடுச்சு. சூப்பர். அப்படியே எடுத்து ஆஹா அருமையான டேஸ்ட். உண்மையாட்டே ரியலாக நல்லா டேஸ்ட்டாக இருந்து சாப்பிட்றதுக்கெலாம் அப்படி பழமாக இருந்துச்சு. இந்த மீனோட பெருமையெல்லாம் என்னென்னா, இந்த மீன்லாம் வந்து அந்த காலத்துலேயே வந்து இந்த குறுக்கு பிடி அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து பொரிக்கிறதுக்கு பார்த்தால ஸ்லைஸாக சூப்பராக ஸ்லைஸாக அப்படி வச்சுருந்தோம். நல்லெண்ணெய் வாங்கி ஜம்முன்னு விட்டு சூப்பராக துண்டாக போட்டாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எப்போவுமே சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க. அப்படி வெறும் மீன் மட்டும் அன்றைக்கி சாப்பிட்ருக்கோம். அப்படி அந்த அளவுக்கு சாப்பாடு நல்ல டேஸ்ட்டு, பயங்கரமான டேஸ்ட்டு சாப்பாடாக. பாருங்கள், ஒரு இதுக்குள்ளே 4 துண்டு தான் இருக்குது. ஒரு சீஞ்சட்டிக்குள்ளே 4 துண்டு தான் இருக்குது. அந்த அளவுக்கு பெரிய துண்டாக வெட்டி ஸ்லைஸாக பொடியாக வெட்டி வச்சு அற்புதமாக பொரித்தோம். அப்படி பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் அப்படி ஜவன்னு சிவந்துடுச்சு. ஒரு ஏரியாவை பாருங்கள், ஏரியாலாம் எப்படி இருக்குது. காட்டுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு அதுலேயும் காட்டுக்குள்ளே வந்து சாப்பிட்ணுன்னா அது வேறு தனி. அதுதான் எங்கள் காட்டு சமையலோட டேஸ்ட்டு. எங்கள் காட்டு சமையலில் நான் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு அவ்வளோ எண்ணெயாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் விடலை, அதில் எண்ணெய் விட்டு பண்ணதில்லை.
அந்த மீனோட நெய் அவ்வளோ நெய் அப்படி இதாகிடுச்சு. பிளாக் மில்லு எப்படி பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள் பார்த்தீங்களா. சரியாக பேக் ஆட்னா அப்படி வெந்துருச்சு. ப்ளஸ்ஸு அப்படி சாப்பிட்றதுக்கு அது அப்படி வாயில் போட்டோன்னா அப்படி புஷ்பம் மாதிரி அப்படி ஜம்முன்னு அப்படி போட்டதோடு அப்படி சாஃப்டாக போயிடுச்சு. ஆஹா என்ன டேஸ்ட்டு. எனக்கு இப்போ பேசுறதுலேயே நான் தண்ணி வருது. இப்போ வாய்ப்பு இல்லையா அப்படின்னு ஐயோ இன்னொரு நாள் மீன் பிடிக்க போட்டே தானே அப்படின்னு தோணுது. அங்கே மனம் அது வேறு சைடில் ஐயோ மனம் வேறு டைப்பாக இருக்குது. வச்ச உடனே காணாமல் கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு இருந்துச்சு. மாப்பிள்ளையே நான் மட்டும் தானே அப்படின்னா அந்த சமையல் வந்து 2 வாரம் தான். மாப்பிள்ளைக்கு இறங்க எப்படியும் பொறுமையாக இருந்து எவ்வளோ நாள் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டோம். ஒத்தைக்கே சாப்பிட்டுக்கலாம்டா அப்படின்ட்டு. அதனால் பிரச்சனை இல்லை. நான் மாப்பிள்ளை பார்த்தும் பார்க்காமலே அங்கங்கே அப்பப்போ ஒரு துண்டை தூக்கி போட்டுக்குவேன். அதில் மாப்பிள்ளை வந்து அதுக்கு பல்லாரிலாம் வெட்டி பொடி பல்லாரிலாம் வெட்டி எடுத்து அழகாக ஸ்லைஸ்லாம் காட்டி அங்கே தூக்கி வச்சார். சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். எப்போவுமே சாப்பாடு அப்படின்னாலே காட்டு சமையல் தான் ஜோறு. வீட்டு சமையல் எப்போவுமே எங்களுக்கு போரு தான். நாங்கள் வீட்டு சமையலோடு வந்து ரசித்து சாப்பிட்றது வந்து காட்டு சமையல் தான். நாங்கள் என்னைக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோம். எங்கள் சேனலை பாருங்கள், இதை பாருங்கள். நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக சாப்பிட்றதுக்காக இருக்குது. அதில் பாருங்கள் ஒரு சைடு விலாங்கு குழம்பு, அது என்னென்னா புளிக்குழம்பு. விலாங்கு வந்து புளி அவியல் ஒரு சைடு பொரியல், இறால் பொரியல் ரெண்டும் அப்படி போட்டிருக்கோம். அந்த விலாங்கு கூடால வந்து அந்த தேளி மீனும் விலாங்கும் சேர்ந்து எங்களுக்கு புளி அவியல் அப்படின்னு சொல்லுவோம். புளி அவியல் இது வந்து பொரிச்சிருக்கலாம், சாதா பொரிச்சிருக்கோம். ரெண்டும் சூப்பராக இருந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். பாருங்கள், எங்கள் சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் என்றைக்குமே தனி கற்று தான். எங்கள் சேனல்லாம் பெஸ்ட்டு தான்.